நாம் யாரிடம் ஜாக்கிரதையாக பழக வேண்டும்? உங்கள் அனைவருக்குமே தெரியும். நாம் யாரிடம் அதிகமாக பழகுகிறோமோ அவர்களிடம்தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, நாம் யாரிடம் அதிகமாக பழகுகிறோம்? குடும்ப உறவுகளிடமா, உறவினர்களிடமா, நண்பர்களிடமா, அல்லது அலுவலகத்தில் நம்மோடு பணியாற்றும் சக தோழர்களிடமா என்றால் நாம் இவர்கள் யாரிடமே நெருங்கி பழகுவது இல்லை. பின் யாருடன் நாம் பழகுகிறோம்? நம்முடன் தான் நாம் நெருங்கி பழகுகிறோம். உளவியலில் இதை செல்ஃப் டாக், உள் உரையாடல் என்பார்கள். இந்த வீடியோவில் நான் செல்ஃப் டாக் என்ற வார்த்தையை பிரயோகிக்கிறேன். செல்ஃப் டாக் என்றால் என்ன? அதில் எத்தனை வகைகள் இருக்கிறது? அதை நாம் ஏன் கவனித்து பேச வேண்டும் அல்லது பழக வேண்டும்? அதன் பின் விளைவுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம்.